அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். புனித பத்திரிசியாரின் மார்பு கவசம். கிறிஸ்துவே, இன்று என்னை காத்தருளும். கிறிஸ்துவே, நீர் என்னுடனும், எனக்கு முன்னும், எனக்கு பின்னும், என் மீதும், எனக்கு கீழும், எனக்கு மேலும், எனது வலப்புறமும், எனது இடப்புறமும், நான் உறங்கும் போதும், நான் எழும்போதும், என்னை நினைத்து கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களிலும், என்னை காண்கின்ற அனைத்து கண்களிலும், நான் சொல்வதை கேட்கின்ற அனைத்து காதுகளிலும் இருப்பீராக. ஆமேன். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியாகுமரியாலையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவம் ஆசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாக திகழ்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 3-9 முடிய. அந்நாட்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பலுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு
கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தனது உடன்பாட்டை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தனது உடன்பாட்டை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தனது உடன்பாட்டை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆற்றலை தேடுங்கள், அவரின் முகத்தை நாடுங்கள். ஆண்டவர் ஆற்றலை தேடுங்கள், அவரின் முகத்தை நாடுங்கள். அவரின் வியத்தகு செயல்களையும் அவரின் வியத்தகு செயல்களையும் என்றென்றும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தனது உடன்பாட்டை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். நம் தந்தை ஆபிரகாம் வழிமரபே, அவர் தேர்ந்த யாக்கோபின் பிள்ளைகளே. 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 அவரின் நீதி தீர்ப்பினையும் அவரின் நீதி தீர்ப்பினையும் என்றென்றும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தனது உடன்பாட்டை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். கிறிஸ்துவே இறைவனின் நித்திய வார்த்தையே, உம்மை புகழ்கின்றோம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. கிறிஸ்துவே இறைவனின் நித்திய வார்த்தையே, உம்மை புகழ்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 51 முதல் 59 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தைகளை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறை வாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால்
என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர், நீ யாரென்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்லுகிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேரோகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 5வது ஞாயிறிலே வாரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபம் செய்வோம், தவம் செய்வோம், தர்மம் செய்வோம் என இந்த தவக்காலத்தை பல்வேறு முயற்சிகளோடு நாம் துவங்கினோம். கடவுளோடும் நம்மோடும் அயலாரோடும் நல்ல உறவை ஏற்படுத்தி இந்த தவக்காலத்திலே புதிய மனிதர்களாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பை ஏற்று நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். யோவான் நற்செய்தி இந்த தவக்காலத்திலே, குறிப்பாக இந்த நாட்களிலே அதிகமாக நாம் வாசித்து வருகிறோம். யோவான் நற்செய்தி வாழ்வின் நற்செய்தி என்று நாம் சொல்லலாம். வாழ்வளிக்கின்ற இயேசுவாக யோவான் பல இடங்களிலே நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் இயேசு வாழ்வு தருகிற தண்ணீராக, வாழ்வு தருகிற உணவாக, வாழ்வு தருகிற வார்த்தையாக, வாழ்வளிக்கிற ஆயனாக, ஏன் நம் அனைவருக்கும் ஒளியாக ஆண்டவர் இயேசு இதோ யோவானால் அறிமுகம் செய்யப்படுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய நாளிலே 8வது அதிகாரம் வாசிக்க கேட்டோம். இதிலும் இந்த ஒரு கருத்து ஆழமாக வருவதை நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவர் இயேசு நம் எல்லோருக்கும் வாழ்வளிக்கின்ற கடவுளாக வந்தார். நிறைவான வாழ்வை நாம் பெற வேண்டும். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை நமக்கு சொல்வது இதுதான். நம் எல்லோருக்குமே நிறைவான வாழ்வளிக்க வந்த இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இந்த வாழ்வை நாம் எந்த அளவிற்கு முழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதுதான் இன்றைய கேள்வி. அதிலே குறிப்பாக நாம் இந்த முழு வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறை வார்த்தை நமக்கு வழியாக இருக்கிறது. இறை வார்த்தையை வாசிக்கிறவர்கள், விவிலியத்தை குடும்பங்களிலே இணைந்து வாசித்து தியானிக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்வை இழந்ததாக வரலாறு இல்லை. இந்த இறை வார்த்தையை வாசிக்கிறவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான வாழ்வை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், நிறை வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால்
அறிந்து கொள்ள முடியும். இன்றைய நற்செய்தியிலே இறைவார்த்தை 12 நமக்கு சொல்வது, நான் ஒளியாக வந்திருக்கிறேன், அதே போல நீங்களும் பிற மக்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும், வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்து. 31:2 இறை வார்த்தையிலே, என்னுடைய படிப்பினைகளை அன்றாடம் கடைபிடிக்கிறவர்கள் நிறைவாக வாழ்வார்கள், விடுதலை பெறுவார்கள் என இன்றைய இறை வார்த்தை சொல்கிறது. 51வது இறை வார்த்தை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். என்னுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்கள், கடைபிடிக்கிறவர்கள் சாக மாட்டார்கள். பிரியமானவர்களே, இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாம் இறை வார்த்தை விவிலியத்தை பொருளுணர்ந்து வாசிக்கிற பொழுது நாம் சாக மாட்டோம், என்றும் முழுமையான நிலைவான நிறைவான மகிழ்வான வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஆசீர்வாதம் தருகிற இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, கடவுள் என்றும் சாகாத நிலை வாழ்வை கொண்டிருக்கிற, நிறைவை கொண்டிருக்கிற இறைவன். அதைத்தான் ஆபிரகாமுக்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று இறை வார்த்தை 58 நாம் வாசிக்க கேட்டது. முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல, கடவுள் ஆபிரகாமோடு நல்லதொரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். வாழ்வளிக்கிற மக்களை, நிறைவாக வாழப்போகிற மக்களை வாழ்வளிக்கிறார், வாக்களிக்கிறார். அதையே ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தன்னுடைய அந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு முன்பே இருக்கிறேன் என்பதை கடவுளுடைய தன்மையை வெளிப்படுத்துகிற ஒன்றாக நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த இறை வார்த்தையை நாம் சிந்திக்கிற பொழுது வில்லியம் ஹார்ட்டன் மிக அருமையான ஒரு கருத்தை சொல்கிறார். இறை வார்த்தை உங்களை பற்றி பிடிக்க வேண்டும், அதுவரை நீங்கள் இறை வார்த்தையை பற்றி பிடியுங்கள். இறை வார்த்தை உங்களை பிடிக்கிறவரை நீங்கள் அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும், தொடர்ந்து வாசிக்க வேண்டும் என்பது அதனுடைய கருத்து. அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்விலே ஒரு பத்திரிகையிலே பேட்டி அளிக்கிற பொழுது இதை சொல்வார். நான் விவிலியத்தை தவிர வேறு எந்த புத்தகத்தையும் அதிகமாக படித்ததில்லை. ஏனென்று சொன்னால் இந்த விவிலியமே முழுமையான வாழ்வளிக்கிறது, பிறரை வாழ்விக்கவும் அழைத்து செல்கிறது என்று சொல்லுகிறார். பேராயர் புல்டன்ஷீன் தன்னுடைய வாழ்விலே அதிகமாக வலியுறுத்தி சொல்வது, என்னுடைய போதனைகளுக்கும் எழுத்துகளுக்கும் அடித்தளமாக இருப்பது இந்த இறை வார்த்தை தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி 16:26 நாம் பார்க்கிறோம். இது புனித பிரான்சிஸ்கு சவேரியாரை மனமாற்றம் அடைய செய்தது. வாழ்விலே மிகுந்த ஆடம்பரமாக வாழ வேண்டும், எல்லா வெற்றிகளையும் பெற வேண்டும், அதுவே தன் லட்சியம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவரை இந்த இறை வார்த்தை, ஒருவர் உலகெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வையை இழந்தாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இந்த இறை வார்த்தை அவரை முழுமையாக மாற வைக்கிறது. அவர் மிகப்பெரிய ஒரு புனிதராக மாறுகிறார். அதே போல புனித அகுஸ்தீன் அவருடைய வாழ்விலே பார்க்கிறோம். சுகபோகமாக ஆடம்பரமாக வாழ்ந்த ஒருவர் ஒரு நிலையிலே தன்னுடைய தாயினுடைய அதிகமான ஜபத்தினால் இறை வார்த்தை அதிகமாக படிக்க ஆரம்பிக்கிறார். அதிலே ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 13:12 வாசிக்கிறார். அதுதான் அவருடைய வாழ்வை முழுமையாக மாற்றுகிறது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது, ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை எல்லாம் களைந்துவிட்டு ஒளியினுடைய ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள். அவர் அணிந்து கொள்கிறார். அவருடைய வாழ்வு மாற்றமடைகிறது, மிக பெரிய ஒரு புனிதராக மாறுகிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை வாசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலும் பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். எப்படி வாசிக்க வேண்டும்? ஏதோ புத்தகத்தை எடுத்தோம், ஒரு வார்த்தைகளை படித்தோம் என்றல்ல. ஒரு சிலர் இருப்பார்கள், விவிலியத்தை எடுப்பார்கள், காலையிலே வேலைக்கு செல்கிற பொழுது ஏதாவது ஒரு வார்த்தையை படிப்பார்கள், இது என்னுடைய கடவுள் கொடுக்கிற வார்த்தை என்று சொல்லி அதோடு முடித்துக் கொள்வார்கள். அதல்ல விவிலியம் வாசிப்பது. நகைச்சுவையாக சொல்வார்கள், ஒருவர் இப்படித்தான் விவிலியம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு ஆரம்பித்தார். ஏதாவது ஒரு வார்த்தையை படிக்க வேண்டும் என்று சொல்லி விவிலியத்தை புரட்டுகிற பொழுது யூதாஸ் 4 கொண்டு செத்தான் என்கின்ற வார்த்தை வருகிறது. ஐயையோ என்று சொல்லி மூடி வைத்துவிட்டு மீண்டுமாக வேறு ஒரு வார்த்தை படிக்கலாம் என்று சொல்லி எடுத்து வாசிக்கிறான்.
நீயும் போய் அவ்வாறே செய் என்கிற வார்த்தை வருகிறது. மீண்டும் அந்த விவிலியத்தை மூடி வைத்துவிட்டு ஐயோ என்று சொல்லி கடைசியாக இது எனக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லி மீண்டுமாக விவிலியத்தை ஏதாவது ஒரு வார்த்தை வாசிக்கலாம் என்று சொல்லி வாசிக்கிற பொழுது செய்வதை விரைவில் செய் என்கிற வார்த்தையோடு அப்படியே மூடி வைத்து விடுகிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதல்ல விவிலியம் வாசித்தல். ஒரு எடுத்துக்காட்டை சொன்னோம் என்று சொன்னால் முள்ளம்பன்றியை நாம் பார்த்திருப்போம். முள்ளம்பன்றி செல்கிற பொழுது திராட்சை பழங்களை வழியிலே பார்க்கிற பொழுது அப்படியே அதிலே படுத்து புரளுமாம். அதில் எந்தெந்த பழம் மாட்டிக்கொள்கிறதோ அதை மட்டும் உடலிலே எடுத்துக்கொண்டு சென்று விடுமாம். அதோடு அந்த திராட்சை பழங்கள் முடிந்துவிடும். ஆனால் முழுமையாக அந்த திராட்சை பழத்தினுடைய சுவையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஓரிரு திராட்சை பழங்களை மட்டுமல்ல, முழுமையாக எடுக்க வேண்டும், சாறை பிழிய வேண்டும். அந்த சாறு தான் ருசி அளிக்கும், அதுதான் முழுமையான ஒரு பலனை அளிக்கும். அதுதான் விவிலியம். ஏதோ ஓரிரு வார்த்தைகள் அல்ல. வாசிக்கிற பொழுது பொருள் உணர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால், அதை தியானித்தோம் என்று சொன்னால், அது வாழ்வளிக்கும் என்று நம்பினோம் என்று சொன்னால் அது நிறைவான வாழ்வளிக்கும். புனித எரோனிமஸ் மிக அழகாக சொல்கிறார், திருவிவிலியத்தை நாம் வாசிக்கிற பொழுது இறை வார்த்தை உண்மையான உணவாகவும் உண்மையான பானமாகவும் நமக்கு மாறுகிறது. உணவு பானம், உயிரளிப்பது, வாழ்வளிப்பது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் விவிலியம் ஆசையோடு வாசிக்க வேண்டும், விருப்பத்தோடு வாசிக்க வேண்டும். அப்படி வாசித்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது போல நாம் சாக மாட்டோம், முழுமையான வாழ்வை பெறுவோம். இந்த சாதல் என்பது உடலை பொறுத்ததல்ல. பவுலடியார் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 10-16 இறை வார்த்தைகளை சொல்வது இந்த அழியக்கூடிய உடலை பற்றி அல்ல, அழியாத ஆன்மா, இறைவனோடு நாம் ஐக்கியமாக போகிற அந்த முழு வாழ்வு. நாம் உடல் அழியாமல் இருக்க ஏதோ செய்கிறோம், உடற்பயிற்சி செய்கிறோம், அந்த உணவிலே கட்டுப்பாடோடு இருக்கிறோம், மருத்துவ பரிசோதனை செய்கிறோம். பிரியமானவர்களே, அதை போலவே நாம் முழுமையான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு தருகிற இந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விவிலியத்தை ஆசையோடு விருப்பத்தோடு பொருள் உணர்ந்து நிதானமாக வாசிக்க வேண்டும், குடும்பமாக இணைந்து வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கிற இறை வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கும். திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் புனிதர், அவர் தன்னுடைய வாழ்விலே இறுதி நாட்களிலே அந்த தள்ளாத வயதிலும் கூட அவருடைய வாழ்வு மிக இனிமையாக இருந்தது. அவரை முகத்தை பார்க்கிற பொழுது அவருடைய கண்கள், முகம், அந்த இனிமையான ஒரு தோற்றம், இதெல்லாம் எப்படி வந்தது என்று சொன்னால் அவர் இறைவனோடு இணைந்திருந்த அந்த வாழ்க்கை. விவிலியம் இறைவார்த்தை வாசித்து அதை வாழ்வாக்கிய அவருடைய வாழ்வுதான் அந்த அழியாத ஒரு நிலையை அவருக்கு கொடுத்தது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே நம்மை, நமது குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இறை வார்த்தையை வாசிப்பதை இன்றைக்கு ஒரு முடிவாக எடுத்துக்கொள்வோம். குறிப்பாக இந்த தவக்காலத்திலே இறை வார்த்தையை நாம் இணைந்து வாசித்து ருசித்து விருப்பத்தோடு ஆசையோடு வாசித்து அதை முழுமையாக வாழ்வாக்குகிற ஒன்றாக நாம் தியானித்து அதை முழுமையாக அசைபோடுவோம். அப்படி நாம் முழுமையாக அசைபோடுகிற பொழுது நிச்சயமாக அது நம்முடைய அன்றாட வாழ்வாகும். நம்மோடு வைத்துக்கொள்ளாமல் பிறருக்கும் வாழ்வளிக்கிற மக்களாக இருப்போம் என்பதை இன்றைய திருப்பலியிலே மைய கருத்தாக வைத்து தொடர்ந்து சிந்திப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளையும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எடுத்து சொல்லி ஜெபிப்போம். அன்பு இறைவா, நீர் தேர்ந்து கொண்ட அடியாராகிய எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் பாதுகாத்து ஆசிர்வதியும். உமது திரு அவையின் மாண்பு மற்றும் புனிதத்துவம் குலையாமல் தனித்திறனுடன் மக்களை இறை நம்பிக்கையில் வழிநடத்த அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள தந்தையே, எம் பங்கு மக்கள் சோதனையிலும் இடர் நேரிடும் நேரங்களிலும் நம்பிக்கையோடு அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மன உறுதியையும் பகிர்ந்து வாழும் நல் மனதையும் இத்தவக்காலத்தில்
தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் வழியில் நடத்தும் இறைவா, எமது நாட்டிற்கு மனித நேயத்துடனும் நேர்மையுடனும் வாழும் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் திறமையையும் ஏழை எளிய மக்களின் தேவைகளை நிறைவு செய்யும் மனத்திறனையும் அவருக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை நாதரே இறைவா, தீரா நோயினால் வருந்தும் நோயாளிகளுக்காகவும் குறிப்பாக எம் பங்கில் நோயினால் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு கவனிப்பார் அற்று கலங்கி தவிக்கின்ற அனைவரையும் உம் திருக்கரங்களில் இருந்து வடிகின்ற உம் திரு ரத்தத்தால் தொட்டு ஆசிர்வதித்து குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, எம் பங்கில் உள்ள பொறுப்பாளர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள குழுக்களை தந்தையின் அன்புள்ளத்தோடு வழிநடத்திட பொறுமையையும் தாழ்ச்சியையும் தந்து அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் கேட்டிருக்கிற இந்த மன்றாட்டுக்களையும் எங்கள் மனதிலே இருக்கிற அனைத்து வேண்டுதல்களையும் நீரே ஏற்று நம்முடைய மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று அதே கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் உண்டாகவே. குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் உண்டாகவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றுக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முதற்கை பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரை உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இப்பொழிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருளை உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்திற்கும் உலகம் முழுவதன் மீட்பளிக்கும் பயன்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனி விரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர் புனித பத்ரிசியார், புனித தோமையார், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் நீர்
மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றான். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றான். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றான். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றான். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதே பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே பேரின்பமே பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஜெபிப்போமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம். உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆவிகீதம் பாடி உன் புகழை பாடுவே.